இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 7வது நாளை எட்டியிருக்கும் நிலையில் இருதரப்பிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை மீது ஈரான் ஏவுகணை கொண்டு தாக்கியுள்ளது. இதில் மருத்துவமனை கட்டடம் பலத்த சேதமடைந்திருக்கிறது. இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள 1000 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளதால் போரில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை தருவது கடினமாகியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் எத்தனை நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர் என்ற தகவலும் வெளியாகவில்லை. மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இஸ்ரேல் மக்களிடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானில் உள்ள அணு ஆயுத உற்பத்திக்கான அராக் கனநீர் ஆலையை இஸ்ரேல் தாக்கியிருந்த நிலையில் அதற்கு பதிலடியாக மிகப்பெரிய மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இத்தாக்குதலால் கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரான் முழுவதும் இணையதள சேவை தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வசதியை இஸ்ரேல் ராணுவ ரீதியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சந்தேகம் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுத்ததாக ஈரான் விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக வாட்ஸ்அப் மூலம் இருப்பிடத்தை அறிந்து இஸ்ரேல் தாக்கக்கூடும் என ஈரான் அரசு கூறியிருந்தது. இதையடுத்து ஏராளமான ஈரானியர்கள் வாட்ஸ்அப்பை தங்கள் செல்போன்களில் இருந்து நீக்கி வருகின்றனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.